வணக்கம். புருஷ லட்சணம் சிறுகதை. தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல, என் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல, என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று அண்ணன் சொல்ல, இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது. இன்றுதான் எனக்கு திருமணம் நடந்தது. சிறுவயதிலிருந்தே நான் காதலித்த எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள் கோகிலா இப்பொழுது என் மனைவி. சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளை செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள் என் மனைவி. நமக்கு இன்றுதான் முதலிரவு. லேசாக கதவை திறந்தேன். கட்டிலில் கண்ணீருடன் கதவு திறக்கப்பட என்னை பார்த்தவுடனே பட்டென்று கண்களை துடைத்து கொண்டாள். நான் லேசாக அவள் அருகில் சென்று கேட்டேன், இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா? என் மேலே உனக்கு நம்பிக்கையே வரலையா என்ன என்றேன். அதற்கு அவள், அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா, இங்கே இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கலையே மாமா, எதுக்கு எல்லாரையும் எதிர்த்து எனக்கு தாலி கட்டினீங்க என்று கேட்டாள். சொல்லும்போது குரல் தழுதழுத்தது. கரை புரண்டு ஓடி கண்ணீர் என் நெஞ்சை நினைத்தது. நடந்தது இதுதான். பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்ட என் மனைவியும் நானும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம். எனக்கு அவளை சிறு வயது முதலேயே தெரியும். ரொம்பவும் சாதுவானவள், மிகவும் அமைதி. எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம். தரகர் மூலம் வந்த வரன் அவள். தூரத்து உறவினரான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது. பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு 10 நாளில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதைப் போலவே அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் மோசமாகவே நடக்க ஆரம்பித்தது. திருமணத்திற்கு 5 நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சு வலியால் இறந்து போனார். எனக்கு மட்டுமல்ல, அனைத்து உறவினர்களுக்குமே பேரதிர்ச்சியாய் இருந்தது. என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள். அவளின் சொத்துக்கள் எல்லாம் பங்கு போட வந்த உறவுகள் யாரும் அவள் கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை. அவ்வளவு ஏன், என் வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன. சில வார்த்தைகளில் என் காதில் விழுந்து ரணமாக மாற வைத்தது. நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு தெரியும் கடைசியில் இந்த மாதிரிலாம் ஆகும்னு என்று. இது என் அப்பாவோட அக்கா. சிறு வயசுலேயே அம்மாவை முழுங்கினவ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பாவை முழுங்கிட்டா. தரகர் சொல்லும் போதே எனக்கு சந்தேகம்தான். இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணி. எனக்கு என்னமோ அவர் ராசி இல்லாதவன்னு இருப்பான்னு தோணுது. இது நான் உயிராய் நினைக்கும் என் தங்கை. இன்னும் நிறைய நினைக்க மனம் கனத்து போனது. என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது. அந்த நொடியிலிருந்து இறுதியில் திருமணத்தை பற்றி கலந்து பேசி நிறுத்திவிட்டார்கள். என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது. இறுதி முடிவு எடுத்தவராய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன். சிறு வயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மா தான். உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தவள் என் அம்மா தான். ஒரு நாள் என் அம்மா என் முன் வந்து நின்று, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதே செய். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா உடைஞ்சு போயிடுவேன். யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட இருப்பேன், சரியா? போ என்றாள். அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை. அனைவரையும் எதிர்பார்ப்பையும் மீறி எனக்கு குறிப்பிட்ட நாட்களில் முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலி எடுத்து கொடுக்க 3 முடிச்சு போட்டு அவளை என் மனைவி ஆக்கினேன். அம்மாவின் அடம் பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது. தற்சமயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்து கொண்டிருந்தது. அம்மோ, டேய் என்ன பாருடா, டேய் என்ன பாரு, சொல்கிறேன்ல. மெல்ல நிமிர்ந்தாள். உன் கண்ணில் கண்ணீர் பார்க்கவா எல்லாரையும் எதிர்த்து உன் கழுத்தில் தாலி கட்டுன? அப்படியே என்றேன். அவள் கண்கள் சிவந்து கன்னங்களும் சிவந்தது. அவளின் காயங்களும் எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன். அவளது கண்களுக்கே வலிக்கும் அளவுக்கு அழுது இருந்தபடியே உறங்க அதிகாலை ஆனது. என் மடியிலேயே இருந்து அவளை எழுப்ப என் மனதும் இடம் தரவில்லை. விடிந்தும் போனது. 7 நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும். நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது. யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க, கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் என் மனைவி. எதையுமே கண்டுக்காதது போல் என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன். பள்ள ஆறுன விழுந்த அருகில் பொறி கலங்கி 3 முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் என் தங்கை.
என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறை. அவளிடமிருந்து இந்த 20 வருடங்களில் கண்டிப்பாய் கூட ஒரு நாள் பேசியதில்லை. அப்பா பதறியபடி ஓடி வர அண்ணி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள். அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது. சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர். சி, நீங்களெல்லாம் பொம்பளைங்களா? பொம்பளைங்க தானே, அவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே, இதுவே உங்க கூட பிறந்த பொறுப்பா இருந்தா இப்படிலாம் பேச மனசு வருமா? ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவளை எல்லாரும் சேர்ந்து அவ மனசை குத்தி கிழிக்கிறீங்க. ஆட்காட்டி விரைகளை உயர்த்தினேன். உங்க எல்லாருக்கும் அவ்வளோதான் மரியாதை. உங்களால் அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் யாரையும் விட மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரம் ரணகலமாக, நான் உன் தங்கச்சிடா, நேற்று வந்தவளுக்காக என்னையே அடிச்சுட்டல, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் தெரியுமாடி? உனக்கு என்னையே மாதிரியே நான் இல்லாத சமயத்தில் அவங்க அண்ணியை நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவளை ஒரு மனுஷியாக கூட நினைக்காத உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிறியே, இதை பாரு, நீ என் தங்கச்சி, அவ்வளோதான். அவள் என்னோட உசுறு. அவள் மனசு கஷ்டப்படுறது யாராக இருந்தாலும் என்னால் மன்னிக்க முடியாது தெரியுமா? சண்டைகள் பெரிதாக. அண்ணன் வந்து பிரிவினை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள். வீட்டில் நடந்த கலாபரங்களை அனைவரின் முகங்களை வைத்தே யூகித்து விட்டாள். கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள். அம்மாவின் கண்களில் 1000 அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன். வாடகை கார் வந்து நிற்க, நீ போய் காரில் உட்காருமா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இல்லை மாமா, நானும் உங்கள் கூடவே இருக்கேன், நீங்கள் பேசுங்க, சேர்ந்தே போயிடலாம், குரல் தழுதழுத்தபடியே சொன்னாள் என் மனைவி. அம்மாவிடம் திரும்பினேன். எனக்கும் கண்களில் நீர் கோர்த்தது. அம்மா, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ. எல்லாமே நான் தானே என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா. நீ தானே சொல்வ, உன்னை நம்பி வந்தவனுக்காக உயிரே கொடுக்கலாம்னு. உயிரை வந்தவளை மட்டும் எப்படிம்மா விட்டு கொடுக்கறது? நான் உன் பையன்மா, எந்த சந்தர்ப்பத்திலும் தடம் மாற மாட்டேன். கனத்த பெருமூச்சுடன் நான் போறேம்மா, நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் நினைவு எல்லாமே உனக்கு சுற்றியே இருக்கும் என்றேன். யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள் என் அன்னை. ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினோம். நாட்கள் நொடிகளாக பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்தபாடில்லை. கடுமையாக உழைத்தேன். 15 வருடங்கள் உருண்டோடியது. எனக்காய் என் மனைவி மாறினாள். ஆணின் தன்னம்பிக்கையே பெண் தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள். வசதி வந்தது. அழகான 2 இரட்டை பெண் குழந்தைகள். அவளை உரித்து வைத்தார் போலவே நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியானேன். குடும்பமும் அழகானது. இன்று மாம்ஸ் துணியை காய போட்டவரை மனைவி அழைக்க, என்ன மேடம், ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கீங்க போல. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன சொல்லு, என்ன வேணும் உனக்கு என்றேன். அதற்கு கோகிலா, இப்போ தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டோமே, அம்மாவை கூப்பிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் என்றாள். நானும் சரி, அடுத்த மாதம் தீபாவளிக்கு போகும்போது அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம் என்றேன். சிரித்தபடியே இருவரும் மாடியிலிருந்து இறங்கி கீழே இறங்கி வந்தோம். உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம். என் அம்மா வந்திருந்தார்கள். பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக வர ஓடி வந்து அணைத்து கொண்டாள். இருவரையும் இனிதாய் தொடங்கியது என் வாழ்க்கை பயணம். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அம்மாவிடம் மகனாக இருக்கலாம், அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம், தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம், ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும். மனைவி என்பவள் மனையை மட்டும் ஆள்பவள் அல்ல, மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள். இந்த கதையில் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னித்து ஒரு லைக் மட்டும் தாருங்கள். நன்றி, வணக்கம். உண்மை சொற்கள்.